எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டயோடுனா என்ன அண்ட் டயோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். முதல்ல நம்ம டயோடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கறதான் சொல்றோம். இதை தவிர மற்ற டயோட்லாம் இருக்கு, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு குறிப்பா நம்ம பார்க்க போறது பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னா என்ன. இந்த டயோடு அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு 2 டெர்மினல் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு டயோடு அப்படின்னா ஆனோடும் கேத்தோடும் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இதுக்கு டயோடு அப்படின்னு பேரு. இந்த பிஎன் ஜங்ஷன் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா, ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் இணைக்கும் போது நடுவில் ஏற்படுற அந்த ஜங்ஷனை பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்கிறதுனால இதுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படிங்கிற பேர் வருது. இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது உயிர் மட்டும்தான். அதே மாதிரி நம்ம டயோடு அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் கரண்ட்டை கொடுக்க போறதா இருக்க போகுது. அதாவது இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியரா இருக்கு, என் டைப் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி கேரியரா இருக்கு. இப்போ நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால முழுக்க முழுக்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. ஆனா இந்த கேரளா பக்கத்துல இந்த பார்டர்ல வரக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பாலக்காடு பாத்தீங்கன்னா அங்க தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பக்கமும் கன்னியாகுமரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பி டைப்பையும் என் டைப்பையும் இப்படி இணைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீல இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் எண்ணுக்கு ஸ்லோவா மூவ் ஆகும். அதே மாதிரி எண்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானும் பி நோக்கி மூவ் ஆகும். இப்போ இந்த பி செமிகண்டக்டர்ல இருந்து ஹோல்ஸ் மூவ் ஆகும் போதும் எண்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் போதும் ஒன்ஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை செட் பண்ண போகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்தரா இன்னும் அதிகமான ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஆப்போசிட் சைடுக்கு போகாம அது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தடுக்க போகுது. இதை தடுக்கிறதுனால இதுக்கு பேரியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு இதுக்கு பேரு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டயோடோட ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப இந்த ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு நீ வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஏற்கனவே நம்ம பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு செவுரு மாதிரி இருக்க போகுது. அந்த செவுரை தாண்டறதுக்கு தேவையான ஒரு ஏணிய பண்றதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போற பயஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. இப்போ பயஸ் அப்படின்னா என்னன்னா, வெளியில இருந்து நம்ம ஒரு டயோடுக்கு அப்ளை பண்ற வோல்டேஜ் தான் பயஸ். அது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஏணி பண்ற மாதிரி இருக்கு ஒரு செவரை தாண்டறதுக்காக. நம்மளுக்கு இப்போ எப்போ ஏணி பண்றதுக்கு நிறைய மரம் கிடைக்குதோ, அப்போ சஃபிஷியன்டான மரம் கிடைச்ச உடனே நம்மளால அந்த 0.7 வோல்ட்ஸ் இல்ல 0.3 வோல்ட்ஸ் பேரியர் தாண்டுற அளவுக்கு ஒரு ஹைட்ல இருக்கிற ஒரு ஏணியை பண்ண முடியும். அதனால நம்ம அந்த செவரை ஈஸியா தாண்டிடலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த 0.7 வோல்ட்ஸ் வரைக்கும் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பெருசா யாராலையும் தாண்ட முடியாது, ஏன்னா ஏறி குதிச்சு தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஒன்ஸ் அந்த 0.7 வோல்ட்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் ஏணி வந்துருச்சு அப்படின்னா எல்லாராலையும் ஈஸியா தாண்ட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகப்படுத்த கரண்ட் ரொம்ப வேகமா, அதாவது நிறைய பேர் அந்த செவரை தாண்டுற மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு ஹைட்டுக்கு ஏணியை கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஏணி ஹைட் இன்க்ரீஸ் பண்றது பெருசா யூஸ் இல்ல. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்க போற மரத்தை வச்சு ஏணியோட விட்த்தை இன்க்ரீஸ் பண்றோம். அதாவது ஒரே சமயத்துல அந்த ஏணியை நிறைய பேர் பயன்படுத்துற மாதிரி அந்த ஏணியை பண்ண போறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ்க்கு அப்புறம். அந்த வோல்டேஜ் தான் நம்ம நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரேக் டவுன் ஏன் நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம அப்ளை பண்ற ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது அந்த செவரை உடைக்கிறது மாதிரி. ஒருத்தர் தள்ளினா செவரு கீழே விடாது. அதே மாதிரி ஆனா கொஞ்சம் கொஞ்சமா 2 பேர் 3 பேர் நிறைய பேர் அந்த செவத்தை தள்ள ஆரம்பிச்சு ஒரு புல்டோசர் வச்சு அந்த செவரை இடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா மக்கள் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக முடியும். ஆனா அந்த செவரு உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த செவரு திரும்பி கட்ட முடியாது. இதுக்கு பேர் தான் பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த டயோட எங்கெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டயோடு டிரான்சிஸ்டர் லாஜிக், டயோடு ரெசிஸ்டர் லாஜிக்னு லாஜிக் கேட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்த டயோட நம்ம பயன்படுத்தலாம். இதை தவிர சிக்னலை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபயருங்கிறது சைன் வேவை எடுத்துட்டு போய் பல்சேட்டிங் டிசியா மாத்துறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ அதுக்கு நம்ம டயோட யூஸ் பண்றோம். இதை தவிர கிளிப்பர், கிளாம்பர், அதாவது ஒரு சிக்னலை கிளிப் பண்றதுக்கு, கட் பண்றதுக்கோ இல்ல ஒரு சிக்னலோட டிசி பயஸை அதிகப்படுத்துறதுக்கோ கம்மி பண்றதுக்கோ நம்ம டயோட மெயினா யூஸ் பண்றோம். இதை தவிர டயோட ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்டுக்கெல்லாமும் யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட டயோடுக்கு ஃப்ரீ வீலிங் டயோடு அப்படின்னு பேரு. அதாவது அந்த டயோடு
அந்த சர்க்கியூட்டுக்கு எப்போ வந்து ஒரு ஆபத்தான கண்டிஷன் வருமோ அந்த டயோடே கண்டுபிடிச்சு அப்போ அந்த சர்க்கியூட்டை வந்து அந்த டயோடு வந்து காப்பாத்துறதுனால அது தானா செயல்படுறதுனால அதுக்கு ஃப்ரீ வீலிங் டயோடு அப்படின்னு பேரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்கோட சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.